அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, ஒரு முறுக்கு செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முதல்ல மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் வந்து 2 கப் அளவுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் வந்து இப்போ அரிசி மாவு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது வந்து பொட்டுக்கடலையும் அரிசி மாவும் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டேன். இது வந்து பொட்டுக்கடலை வந்து 1 கப் போடணும், அரிசி மாவு வந்து 2 கப் போடணும். இதுக்கு மெஷர்மெண்ட் அதுதான் மெயின்னு. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் இதுக்குள்ளே. இப்போ முதல்ல வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். அதுக்கப்புறமா வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு, அதுக்கப்புறமா சோடா ஒரு 1/2 டீஸ்பூன்னு, அதுக்கப்புறமா ஓமம் நான் க்ராஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா ஜீரா, அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி. இது எல்லாமே வந்து நான் இதிலேயே சேர்த்திடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய், சூடான எண்ணெய் வந்து ஆற வச்சது எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணி ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் இந்த மாவு எல்லாம் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெதுப்பான தண்ணி எடுத்துட்டேன். அது வந்து மாவுக்குள்ளே சேர்த்தி இந்த மசாலா எல்லாம் சேர்த்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. வாங்க இப்போ முறுக்கு எப்படி எங்கள் அம்மா சுடுறாங்கன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அச்சாணி. அதுக்குள்ளே வந்து இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து முறுக்கு போட்டுடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு வீடியோவில் வரேன், இல்லைன்னா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து திருப்பிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் திருப்பணும். அது வரைக்கும் நாங்கள் வந்து எதுவுமே தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா அது வந்து பிஞ்சிரும். இந்த மாதிரி பின்னாடி வந்து நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் திருப்பணும். இது நல்லா ஹெல்த்தியானது, பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கலரே மாறிடுச்சு. இது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது கையில் தொட்டால் கண்டிப்பாக சுடும். அதனால் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் கமெண்ட் பண்ணி விட்றேன், பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் எத்தனையோ வீடியோ போடுறோம், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி ஏன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா கிறிஸ்பியாக நல்லா குறுமுறுன்னு ஆயிடுச்சு. அப்படியே உடையது வந்து நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.